உள்ளூர் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மயக்க மருந்து நிபுணர் ஒருவர் ஏப்ரல் மாதத்தில் 24 மணி நேர ஷிப்டிற்கு பிறகு சாதாரண 200 ரிங்கிட் கோரிக்கையை நிராகரித்ததன் விளைவாக தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். மருத்துவமனையின் வேலை நேர பதிவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து அந்த மருத்துவர் தனது விரக்தியை முகநூலில் இடுகையிட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த விவகாரம் வைரலாகியுள்ளது. நான் அரசாங்க மருத்துவமனையில் மயக்க மருந்து பிரிவில் அர்ப்பணிப்புள்ள மருத்துவராக இருக்கிறேன். ஏப்ரல் மாதம் பணிக்காக அழைக்கப்பட்ட 24 மணி நேர கடுமையான வேலையை முடித்தேன். பலரது உயிர்களை காப்பாற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு எனது வேலையை செய்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஃபேஸ் ஸ்கேன் முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அன்று காலையில் வேலைக்கான தனது வருகை பதிவு செய்யப்படவில்லை. இதன் விளைவாக எனக்கு கிடைக்க வேண்டிய 200 ரிங்கிட் நிராகரிக்கப்பட்டதாக அந்த மருத்துவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அந்த மருத்துவமனையின் கணக்காய்வாளர் மற்றும் நிர்வாக அதிகாரிகளிடம் பலமுறை முறையீடு செய்தும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து அவர் ஏமாற்றம் தெரிவித்தார். இதனால் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதால் எனது கடமையில் உற்சாகம் இழந்துள்ளேன். இந்த விவகாரத்திற்கு சுகாதார அமைச்சும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையும் விரைந்து தீர்வு எடுக்கும் என அந்த மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.